பாருங்கள், இன்றைக்கி சர்க்கரை பொங்கல் செஞ்சு காமிக்கிறதுக்காக ஒரு கப் ரா ரைஸ் பச்சரிசி எடுத்திருக்கேன். இது கடையில் கிடைக்கும். சாப்பாடு பொங்கல் வைக்கிற பச்சரிசின்னு கேட்டால் தருவாங்க. ஒரு கப் எடுத்திருக்கேன். எந்த கப்பால் அரிசி எடுத்திருக்கோம் அளவு வெல்லம், பாம் ஜாகிரி சொல்லுவாங்க. இந்த வெல்லம் வந்து 2 கப் எடுத்திருக்கேன். ஏற்கனவே ஒரு கப் இதில் எடுத்து வச்சுருக்கேன். இன்னொரு கப் இது 2 கப் எடுத்திருக்கேன். இது உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் குறைக்கணுன்னாலும் குறைச்சிக்கலாம், இல்லை இதோட ஜாஸ்தி வேணாலும் போட்டுக்கலாம். ஆனால் இதுதான் ஜாஸ்தியான அளவு. இதுக்கு மேலே நீங்கள் கம்மி பண்ண வேண்டாம். இது கேரட் துருவியில் வச்சு நல்லா துருவி இந்த மாதிரி பவுட்ரு மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். அப்போ தான் நம்ம மிக்ஸ் பண்ணுறதுக்கு அது ஈஸியாக இருக்கும். இதுக்கு 1/2 கப்பு கீ எடுத்திருக்கேன், நெய் எடுத்திருக்கேன். ஃப்ரை பண்ணுறதுக்காக கேஷ்யூஸும் முந்திரியும் எடுத்திருக்கேன். முந்திரி பழமும் எடுத்திருக்கேன். 1 ஸ்பூன் அளவு ஏலக்காய் பொடிச்சு வச்சுருக்கேன். எப்போதுமே நல்லா ஸ்வீட்டு செய்யும்போது அதில் ஒரு பிஞ்சு சால்ட்டு சேர்த்துக்கிட்டோன்னா அது அந்த ஸ்வீட்டை இன்னும் அதிகப்படுத்தி கொடுக்கும். அதனால் 1 பிஞ்சு சால்ட்டு எடுத்திருக்கேன். இப்போ நான் சர்க்கரை பொங்கல் செய்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்திருக்கேன். ஏன்னா இதுதான் நல்லா கலர்றதுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும். இப்போ அந்த காலத்துலலாம் இது என்ன பண்ணுவாங்கன்னா, கரெக்டான அளவு தண்ணி வச்சுட்டு இந்த அரிசிக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அதை ஒரு பெரிய பாத்திரத்தில் வச்சுட்டு இந்த அரிசியை நல்லா குழைய விட்டுட்டு அதில் வெல்லத்தை கலப்பாங்க. இப்போ உள்ள மெத்தடில் இந்த குக்கரில் எப்படி இந்த அரிசியை ஈஸியாக வேக வச்சு சர்க்கரை பொங்கல் செய்கிறதுன்னு காமிக்க போகிறேன். அதுக்கு இந்த குக்கரில் போட்டு நல்லா இப்போ கழுவி எடுத்துக்க போகிறோம். கழுவி எடுத்துட்டு காமிக்கிறேன். பாருங்கள், இது அரிசி நல்லா கழுவிட்டு எடுத்தாச்சு. இப்போது ரைஸ் எடுத்துருக்கோமோ அந்த கப்புக்கு 4 கப் தண்ணி வைக்கணும். அரிசி எடுத்துட்டு இதுக்கு 4 கப் தண்ணி வச்சுருக்கோம். இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ இதில் ஸ்டவ்வை ஆன் பண்ணியாச்சு. நல்ல ஒரு 4 விசில் வரட்டும். அது வரைக்கும் க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் குக்கரை. பாருங்கள், இப்போ அந்த குக்கரில் அரிசி ரெடி ஆகிறதுக்குள்ளே, அரிசி வேகிறதுக்குள்ளே நம்ம 1 ஸ்பூன் அளவு நெய் விட்டுட்டு இந்த முந்திரி பருப்பை வறுத்து எடுத்து வச்சுக்க போகிறோம். நெய் சூடாகட்டும். பாருங்கள், இந்த முந்திரி நல்ல லைட்டு ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்க போகிறோம். இப்போ ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், இந்த முந்திரி பழம் நல்ல புஷ்ஷுன்னு வந்ததுமே நம்ம ஆஃப் பண்ணிடலாம். விசில் வந்துருச்சு. 5 விசில் வந்த பிறகு ஆஃப் பண்ணி பாருங்கள், இப்போ நல்ல விசில் விட்டுருச்சு. நல்லா வெந்திருக்கு பாருங்கள். இது நீங்கள் சூட்டோடு இப்படி ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா அப்படியே ஸ்மாஷ் ஆகிரும். கொஞ்சம் ஆறுனா கூட கொஞ்சம் விதையாகிடும். அதனால் நல்லா இப்படி சூடோடையே இந்த மாதிரி ஸ்மாஷ் பண்ணிவிடுங்க. நல்லா இனிமேல் இது கூட தண்ணி சேர்க்க போகிறதில்ல. நம்ம 1 கப்புக்கு 4 கப் தண்ணி விட்டுருந்தோம். அப்படியும் பாருங்கள், கரெக்டாக வெந்திருக்கு. நல்ல பொங்கல் பதத்துக்கு ஸ்மாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி. ஏன்னா இனிமேல் சாதம் வேகாது, நம்ம அப்படியே தான் வெல்லம் கலக்க போகிறோம் இதோட. ஸோ அதனால் இந்த மாதிரி கிளறி ஸ்மாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. சிம்மில் வச்சுக்கலாம். பாருங்கள், நல்லா ஸ்மாஷ் பண்ணி எடுத்துக்கோம். பொங்கல் மாதிரி இருக்குது பாருங்கள். நல்லா ஸ்மாஷ் பண்ணிட்டோம். இப்போ அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போ ஹையில் வைக்கக்கூடாது. இப்போ 1 கப் வெல்லத்தை கலந்துடுறேன். இதோட இன்னொரு கப்பையும் கலந்துடுறேன். இதனால் நல்லா பொடி பண்ணி வச்சுக்கணும். அப்போ தான் ஈஸியாக மிக்ஸ் ஆகும். இதோட நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, கேரட் துருவி அதில் நல்ல வெல்லத்தை வந்து துருவி எடுத்து வச்சுருக்கேன். அதோட அப்படியே மிக்ஸ் ஆகுது பாருங்கள். இதை நல்லா கிளறிட்டே இருக்கணும். அந்த சர்க்கரை துண்டு எதுவுமே இல்லாமல்
நல்லா கிளறிட்டே இருக்கணும். நல்ல சிம்மில் வச்சுக்கோங்க, அடி பிடிக்கக்கூடாது. சிம்மில் வச்சுட்டே கிளறணும். இதை நல்லா கிளறி எடுத்துக்கிட்டோம். எல்லா சர்க்கரையும் இந்த சாதத்தோடு நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சிடும். ஒரு சர்க்கரை பீஸ் கூட இல்லை. அது நம்ம துருவி வச்சுருந்ததுனால நல்லா பவுட்ரு பண்ணி, இப்போ பவுடர்டு சர்க்கரையே கிடைக்கிது, பாம் சர்க்கரை. நீங்கள் அந்த மாதிரி கூட வெல்லத்தை சேர்த்துக்கலாம். இப்போது இது கூட நம்ம எடுத்து வச்சுருந்த 1/2 கப் நெய்யை சேர்த்துக்கலாம். இன்னும் சிம்லேயே தான் வச்சுருக்கேன். இது நல்லா கிளறி விடணும். இப்போ நம்ம ரைஸ் மட்டும் எடுத்துருக்கோம். இந்த ரைஸ் கூட ஒரு ஸ்பூனு பைத்தம்பருப்பு சொல்லுவாங்க, சிறு பைத்தம்பருப்பு. அந்த பைத்தம்பருப்பு எடுத்து நீங்கள் ரைஸ் கூட வேக வச்சு செஞ்சால் கூட இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். நான் அந்த டேஸ்ட் ஒரு சிலருக்கு பிடிக்கும், ஒரு சிலருக்கு பிடிக்காது. நான் இன்றைக்கி பைத்தம்பருப்பு இல்லாமல் செஞ்சுருக்கேன். ஒரு கப் இன்றைக்கி எடுத்த அந்த 1 கப் ரைஸுக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவு பைத்தம்பருப்பு சேர்த்து நீங்கள் வேக வைக்கணும் ரைஸோட. அவ்வளோதான் வித்தியாசம். இப்போ இது கூட ஒரு பிஞ்ச் சால்ட் சேர்த்துருக்கேன், 1 ஸ்பூன் ஏலக்காய், இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம கேஷ்யூஸ் ஃப்ரை பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதை சேர்த்துக்கலாம். இப்போ இந்த கேஷ்யூஸ் முந்திரியெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். பாருங்கள், நல்லா ஹல்வா மாதிரி சர்க்கரை பொங்கல் ரெடி ஆகிடுச்சு. ஒரு 15 நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாம். பொங்கல், நவராத்திரி திருநாள், எல்லா வித ஃபங்க்ஷன்ஸுக்குமே இது அந்த காலத்து ஸ்வீட்டுங்க. ஆனால் இன்றைக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எல்லோரும் ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க கண்டிப்பாக. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குக்கரில் நம்ம ஈஸியான முறையில் செஞ்சிடலாம். நல்ல அல்வா மாதிரி சர்க்கரை பொங்கல் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை சர்விங் கப்புக்கு மாற்றிட்டு காமிக்கிறேன். சர்க்கரை பொங்கல் இது இப்படி ஹல்வா செஞ்சு பாருங்கள். உங்கள் கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஸ்ரீ மகாராஜா கிச்சன்.